ஏஜ் 13 இயர்ஸ் அண்ட் அபவ். இந்த ஏஜ்ல தாங்க பிரெயின்ல மேஜர் சேஞ்சஸ் நடக்குது. இதை பத்தி ஸ்டான்ஃபோர்ட்ல ஒரு ரிசர்ச்சே பண்ணிட்டாங்க. அதை பத்தி இன்னொரு ரீல்ஸ். என் டீனேஜ் பையனோ பொண்ணோ நான் சொல்றதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கறதே இல்லை டாக்டர். ஒரு முறை நல்லா சொல்றேன், ரெண்டாவது முறை நல்லா சொல்றேன், மூணாவது முறை கத்தி சொன்னா கூட திரும்ப மாட்டாங்க. அக்ரெசிவா பிஹேவ் பண்ணா மட்டும்தான் நான் சொல்றதை கேட்கறாங்க. இந்த பிஹேவியல் இஷ்யூக்கு நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்பாங்க. வெல், திஸ் இஸ் நாட் அ பிஹேவியரல் ப்ராப்ளம், திஸ் இஸ் அ நியூரலாஜிக்கல் ஷிஃப்ட். அதை சொன்னா உங்களுக்கும் வருது தானே. உண்மை என்னன்னு சொல்றேன். The neuroscience behind selective deafness among teenagers for their parents' voice. ஏஜ் 13. இந்த 13ன்றது ஒரு மேஜிக்கல் நம்பருங்க. ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல பண்ண ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பிஃபோர் 13 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குழந்தைங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அட்டாச்மெண்ட்னா என்ன, என்னோட பிரைமரி கேர் கிவர் யாரு அப்படின்னு. இந்த 13 இயர்ஸ்ல ஒரு நியூரலாஜிக்கல் ஷிஃப்ட் நடக்குதாங்க. அதாவது என்னன்னா, 13 வயசுக்கு மேல அப்பா அம்மா வயசு பிடிக்காம போயிடுதான். இதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, it is not rewarding their brains anymore. அப்ப என்னதான் ரிவார்டட், எங்க வாய்ஸ் ரிவார்ட் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கோவம் வருது. வெல், unfamiliar voices are rewarding them. It is very good because இந்த ஏஜ்ல தான் அவங்க இண்டிபெண்டன்ஸ்னா என்ன அப்படின்னு கத்துக்கிறாங்க. அதாவது நியூ ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் சோஷியலி தே பிகம் மோர் இன்வால்வ்ட். அதாவது ஃபெமிலியர் வாய்ஸ்ல இருந்து டியூன் அவுட் ஆயிட்டு அன்ஃபெமிலியர் வாய்ஸ்ல டியூன் இன் ஆயிடுறாங்க. which also means that I don't need my parents all the time. I can be independent. அன்ஃபெமிலியரான ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலுமே I can be successful in that அப்படின்னு அவங்க பிரெயினை கத்துக்கிட்டாமா. இதனால தான் அந்த செலக்டிவ் டிஃபரன்ஸ்.